நம்மளுடைய இறைபக்தி டிவி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 நிகழ இருக்கின்ற குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு சுப பலன்களை, யோகங்களை எந்தெந்த ராசி லக்னத்திற்கு ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விபரமான பதிவாக இந்த பதிவு நம்ம பதிவு பண்றோம். மேஷ ராசி முதல் மீனம் ராசி வரை குரு பகவான் அமரக்கூடிய இட ஸ்தான பலன் என்ன? மேஷ ராசி முதல் மீனம் ராசி வரை குரு பகவான் பார்வைப்படக்கூடிய ராசிகள் என்ன? இப்ப குரு பகவான் ஒரு ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப ஆசிரியர் எங்க இருக்கிறாரோ ஆசிரியருக்கு முன்னால எதிர்கால உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுக்கு தான் நிறைய விஷயம் போய் சேருது இல்லையா? அதனால குரு இருக்கின்ற இடத்தை சுப பலனை ஏற்படுத்துவார். அதை தாண்டி குருவினுடைய பார்வை பலம் படக்கூடிய இடங்கள் சுபிக்ஷமடையும், வழிகாட்டுதல் கிடைக்கும், முழுமையடையும், மேன்மையடையும், உயர்வடையும், அதிர்ஷ்டம் உண்டாகும், சுப விரய செலவுகள் உண்டாகும், லட்சக்கணக்கில் பணப்புழக்கம் ஏற்படும், கோடிக்கணக்கில் பணம் ரொட்டேஷன் ஆகும், கடன் கிடைக்கும், கடன் அடையும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நல்ல பலன்கள் இருக்குது. வர இருக்கின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்தில் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி சரியாக 2ஆம் தேதி நிகழ இருக்கிறது. இதுல மிதுனம் ராசியில் இதுவரை பயணம் செய்து கொண்டிருந்த குரு பகவானுடைய அதிர்வலைகள் முழுமையாக கடகராசியிலே பயணிக்க போகுது. இந்த கடகராசியினுடைய தத்துவம் நீர் தத்துவம். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். பொதுவா ஒரு கிரகம் இடப்பெயர்ச்சி சிறப்பா இருக்கும் அப்படின்னா சரியா ஒரு 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் அமரக்கூடிய இந்த வருடம் மிகவும் யோகமான ஒரு குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த குரு பயிற்சியில கடகராசியில வரக்கூடிய குரு பகவான் கடகத்திலிருந்து எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலனை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல மேஷம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்கிறார். அடுத்து ரிஷபம் ராசிக்கு 3ஆம் இடம். 4 அப்படிங்கிறது சுகபோகஸ்தானம், மண்ணு மனை இடம் கல்வி தாயார் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல மேஷ ராசிக்கு அமர்றதுனால மேஷ ராசிக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் குரு பகவானுடைய ஸ்தான பலம்ல வருது. அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பணப்புழக்கமும் ஒரு வசதி வாய்ப்புக்கான காலகட்டமும், மண் மனை இடம் 4 கால ஜீவன் 4 சக்கர வாகனம் அப்படிங்கிற மாதிரி யோக பலன்கள் சிறப்பாக இருக்கும். ரிஷபத்துக்கு 3ல வர்றார். ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் தைரியம். 3ஆம் இடம் ஒரு மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடியது. அது மாதிரி இந்த ரிஷபராசிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுடைய வீட்டுக்கு 2ஆம் இடம் புதனும் 3ஆம் இடம் சந்திரனுடைய வீடமும் இருக்கிறதுனால ஒரு சில இடமாற்றங்கள் யோக பலனை ஏற்படுத்தும் ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு. இந்த ரிஷபத்தில் ரொம்ப வருடங்களாக நடைபெறாமல் இருந்த திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள், வீடு கிரக பிரவேசங்கள், இது எல்லாம் முயற்சி அடிப்படையில் தைரிய அடிப்படையில் அடுத்த கட்டம் நகரும். ரிஷபத்துக்கு கண்டிப்பா ஒரு கடந்த 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய மிக முக்கியமான யோக பலன்கள்ல தைரிய குரு அப்படிங்கக்கூடிய குரு பகவானுடைய யோக பலன்கள் வருது. அடுத்து மிதுனம். இந்த மிதுனம் ராசி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தனஸ்தானத்துல குரு வருவார். தனகுரு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே தனகாரகன் குரு பகவான். இந்த மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்றதுனால ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது செழிப்பாகும். 2ஆம் இடம் பலப்படும், பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிறது, பண வரவு வர்றது, வீட்டில் புதிய நபர்கள் வர்றது, சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது, குழந்தை பிறக்கிறது, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகிறது, வம்பு வழக்குகளுக்கு தீர்வாகிறது, ரொம்ப நாள் வர வேண்டிய இன்சூரன்ஸ் பணம், ரொம்ப நாள் கிளைம் ஆக வேண்டிய பணங்கள் எல்லாம் சிறப்பாக வரக்கூடிய காலகட்டம். மிதுனத்துக்கு தனஸ்தானத்திலே குரு பகவான் உச்சமடையக்கூடிய காலகட்டம். இப்போ தனகுரு பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக கடகராசிக்கு வருவர். கடகராசிக்கார அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்றதுனால ஒரு வழிகாட்டுதலோடு போகும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கும். 1க்கு 2 முறை குரு பகவானுடைய சுவாமி தரிசனம், பிரம்ம வழிபாடு, ஒரு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய பெண் தெய்வமாக இருக்கக்கூடிய அலங்கரித்த பெண் தெய்வங்கள், சக்தி வழிபாடு எல்லாம் உங்களுக்கு மேன்மைக்கு மேன்மை சேர்க்கும், உயர்வுக்கு உயர்வை சேர்க்கக்கூடிய காலகட்டம். கடகராசிக்கு ஜென்மசனி
உங்கள் ராசியில குரு பகவான் வந்து அமர்ந்து அருள்பாலிப்பார். அடுத்த ஒரு வருடத்திற்கு சிறப்பான வழிகாட்டுதலோடு முழுமையான அமைதியான வாழ்க்கையும் கடன் அடையக்கூடிய யோக பலன்களும் ஏற்படும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து சிம்மத்துக்கு என்னங்க, சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்திலே வர்றாரா, ஏதாவது விரயம் பண்ணுவாரா? 12 வந்து விரய குரு தான், சரிங்களா? இது வந்து ஒரு சில விரய செலவுகள் மூலம் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும். குரு எங்க போனாலும் என்ன பண்ணுவார்? கடைசி பெஞ்சுக்கு போனாலும் அங்க இருக்கிற பிரச்சனையை தான் சரி பண்ணுவார். முதல் பெஞ்சுக்கு வந்தாலும் அங்க இருக்கிற பிரச்சனையை தான் சரி பண்ணுவார். இப்போ 12ஆம் இடத்துக்கு போறதுனால குரு பகவானுடைய அதிர்வலைகள் சுப விரய செலவுகளாகும். சிம்மம் ராசி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஆண்களுக்கு ஒரு பெரிய இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றம் மூலமாக பொருளாதாரம் உயரும், பணம் காசு உயரும், மாத சம்பளம் உயரும். விரய குரு சுப விரயம் தான் நடக்கும். அப்படிங்கிறதுனால சிம்மத்துக்கு அஷ்டம சனி இருக்குதுங்க. 8ஆம் இடத்தினுடைய சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குரு வந்து உங்களை பின்னால நின்று பார்த்துட்டு இருப்பார், சரிங்களா? ஸோ இது 12ங்கிறது ஒன்றும் சாதாரணமான ஒரு பலனெல்லாம் கிடையாது. பின்னால் இருந்து குருவனுடைய அந்த ஸ்தான பலம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களுக்குமே வந்து நிறைய சுப விரய செலவுகளும் ஒரு தவிர்க்க முடியாத நல்ல இடமாற்றங்களும் ஏற்படும் அப்படின்னு மகிழ்ச்சியாக பதிவு பண்ணுறோம். அடுத்து கன்னிராசிக்கு 11. இந்த 11 அப்படிங்கிறது குரு பகவானுக்கு லாபஸ்தானத்திலே அமர்றார் குரு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே அமரக்கூடிய குருவினால ஒரு சில இடங்கள்ல நமக்கு போதும் அப்படிங்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுத்தக்கூடிய இடம் 11ஆம் இடம். மன நிறைவு, ஒரு பெரிய மக்கள் தொடர்பு, ஒரு கும்பல் கூடுற மாதிரி வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, இழந்தது திரும்ப பெறது, நம்ம எதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோமோ அதுக்கெல்லாம் ஒரு சரியான காலகட்டம் அமைகிறது. இந்த மாதிரி புதன் வீட்டுக்கு 11ல் குரு பகவான் அமையக்கூடியது, வழிகாட்டுதல்கள் நிறைய கிடைக்கக்கூடியது. இந்த மாதிரி லாப குரு அப்படிங்கக்கூடிய பலன் கன்னிராசிக்கு மிகவும் அருமையான ஒரு காலகட்டமாக அமையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ அடுத்து வந்து துலாம் ராசிக்கு 10வது இடத்தில் தொழில் குரு, வெற்றி குரு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 10ஆம் இடத்தினுடைய குரு துலாம் தொட்டது எல்லாம் வெற்றி. நீங்க எந்த துறையில முயற்சி பண்றீங்களோ அவங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். மாத சம்பளம் இயங்கக்கூடியது, அரசு வேலை சம்பந்தப்பட்டது, தொழில் மூலமாக பெரிய வளர்ச்சி, எக்ஸ்டெண்ட் பண்றது, வியாபாரம் பண்றது, பணப்புழக்கம், பணத்தை ரொட்டேஷன் பண்றது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு குருவினுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது நம்ம கவலை இல்லாமல் போகலாம் இல்லையா? அந்த மாதிரி 10ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானுடைய யோக பலன்கள் மிகவும் துலாம் ராசிக்கு சூப்பரான காலகட்டமாக இருக்கும். இப்போ 6ல் வந்து சனி பகவான் போறார். கடன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததெல்லாம் பெருசாக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம்லாம் ரொட்டேஷன் ஆகக்கூடிய காலகட்டம்ன்றது துலாம் ராசிக்கு. ஒரு சில மருத்துவ செலவுகள், நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து தீர்வாகிற மாதிரியான காலகட்டம். குரு பகவானுடைய 10ஆம் இடம் வந்து ஒரு ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிறது, ஒரு சின்ன மருத்துவ செலவுகள் பயம் இல்லாமல் நம்மளை வெளியே கொண்டு வருதுங்கிற மாதிரியான துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் லாப, அதாவது தொழில் குரு, வெற்றி குரு அப்படிங்கக்கூடிய யோக பலனை ஏற்படுத்துகிறாரு. விருச்சகத்துக்கு 9ஆம் இடத்திலே அமர்கிறார் குரு பகவான். 9 என்ன சொல்றாங்கன்னா பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரே திரிகோண ராசிகளில் வரக்கூடிய நீர் ராசியாக விருச்சகம் வர்றதுனால விருச்சகத்துக்கும் கடந்த 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவானுடைய அருட்பார்வையாக 5ஆம் பார்வையும், இடபலமாக ஸ்தான பலமாக பாக்கிய ஸ்தான பலமும், விருச்சகத்தில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் பாவம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு காத்தடிக்கும் போது தூத்திக்கணுன்ற மாதிரி இந்த ஒரு வருட காலம் ஒரு சிறப்பான காலமாக அந்த பாக்கியஸ்தான குரு அப்படிங்கிறது வருவாரு. அடுத்து தனுர் ராசி, தனுசு ராசின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது. காலபுருஷ லக்னத்துக்கு 9வது ராசியாக வரக்கூடிய உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே அஷ்டம குருவாக வருவார். இந்த 8ஆம் இடத்தினுடைய குரு பலம் அப்படிங்கிறது நம்ம ஒரு வழிகாட்டுதலோட போறது. 2வது, இந்த 8ஆம் இடம் வந்து குரு வந்து 8க்கு போனா என்னங்க பண்ணுவாரு? ஒரு சில விஷயம் நம்ம செல்ஃபா முடிவு பண்ணக்கூடாது, ஒரு வழிகாட்டுதலோட பண்ணணும். 2வது 8ங்கிறது அஷ்டமம், மறையக்கூடிய இடம். அதுல அதிகமாக இறை வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் பண்ணணும். கடன் அடையிற மாதிரி ஒரு முழுசா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ற மாதிரி, நோயில விடுபடுற மாதிரி நம்ம ஒரு வழிகாட்டுதலோட விசாரணையோட ஒரு இடத்துக்கு போகும்போது சிறப்பான பலன்கள் இருக்கும். 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி, இது அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்றாங்க. தனுசு ராசிக்கு மட்டும் அவங்களுடைய ராசி லக்ன அடிப்படையில நம்ம யோக பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்பின் இருக்கும். ஆனா அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமா வந்து பதிவு பண்றோம். ஸோ இதுல மகரத்துக்கு 7ல் இந்த கலஸ்தர குரு அப்படின்னு சொல்றாங்க. 7ஆம் இடத்துல அமர்ந்து 7ஆம் பார்வையாக மகர ராசியவே பார்க்கறது. ஸோ இதுவும் வந்து நம்ம வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வருடமாக அமையும்.
திருமணம், கலஸ்திரம், நட்பால உறவு, நட்பால வந்து பார்த்தீங்கன்னா உதவி, நம்மளோட பார்ட்னரால உதவி, கூட்டு தொழில் மூலமா இருந்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு, ஒரு இம்பேலன்ஸா இருந்த உடல் ஆரோக்கியம் பேலன்ஸ் ஆகிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்கு கலஸ்திர குரு மிகவும் யோகமான ஒரு காலகட்டம். அடுத்து கும்பம். கும்பம் ராசிக்கு 6ஆம் இடத்தினுடைய பலன். 6 வந்து ரோகம் அப்படின்னு சொல்றாங்க, கடன் அப்படின்னு சொல்றாங்க. 6 வந்து ஒரு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய, வேலை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த 6ஆம் இட கும்ப குருவினுடைய ஸ்தான பலம் மிகவும் அருமையாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா மாத சம்பளம் நிகழும். கும்பராசி, சதயம் நட்சத்திரம், போராட்டாதி நட்சத்திரம் மற்றும் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு மாத சம்பளம் உயரும். ஒரு கன்சல்ட் பண்ணி கேட்கலாம். ஒரு சில இடமாற்றங்கள் மாற்றத்தை தரும். அதாவது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற நபர்கள், உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் மூலமாக கிரெடிட் கிடைக்கிறது. அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி வீட்டுக்கு மாடி மேலே மாடி வச்சு கட்டுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, கடன் மூலமாக பெரிய செலவு பண்ணிட்டு அந்த நிம்மதியை கடன் அடைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான். கடன் தீரக்கூடிய காலகட்டமும் கும்பராசிக்கு இதுதாங்க. அடுத்த மீனம். மீனத்துக்கு வந்து 5ஆம் இடம். இது வந்து அதிர்ஷ்ட குரு அப்படின்னு சொல்றாங்க மீனத்துக்கு. ஏன்னா அவருடைய ராசி அதிபதி தங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே உட்கார்ந்து தன்னுடைய ராசியவே பார்ப்பார். எங்க உட்கார்ந்தாலும் நம்மளோட வீட்டை பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நான் உட்கார்ந்துருக்கேன், எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம், நானே என்னோட வீட்டை பார்த்துட்டே இருக்கிறேன்னா எங்க வீடு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும். என்னதான் வந்து சனி பகவானுடைய ஜென்ம சனி காலகட்டமாக இருந்தாலும் குருவினுடைய அனுமதி பெற்றுதான் அங்கே பாதிப்புகள் நிகழும். ஒரே வீட்டுல மீனம் உத்திரட்டாதி, மீனம் ரேவதி, மீனம் போரட்டாதி இருக்கக்கூடிய நபர்கள், ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க மட்டும் புதன் பகவான் நீச்சமா இருக்கிறதுனால ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு சில மருத்துவ செலவுகள் அந்த ஆரோக்கியத்தை நம்ம சரி பண்றதுக்காக வரும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயங்கள், ரொம்ப வருட கனவுகள் எல்லாமே வந்து மீனராசிக்கு வந்து நகரும். ஒரு சடனாக ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பணப்புழக்கத்திற்கான மிக ரகசியமான வருடமாக இந்த 2026 குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்றோம். ஸோ இதில் குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி சம்பந்தமாக நம்ம பார்க்கும் பொழுது குருவினுடைய பார்வை பலன் அப்படிங்கிறது, குரு வந்து இப்போ கடகராசியில இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக மகரத்தையும், தன்னுடைய 5ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனத்தையும் பார்ப்பார். குரு பகவானுடைய இந்த சிறந்த பார்வைகளில் இந்த பார்வை பலம் அப்படிங்கிறது மகரத்துக்கும் மீனத்துக்கும் விருச்சகத்துக்கும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த பார்வை பலம் வரக்கூடிய காலகட்டத்தில் இறை வழிபாடாக குரு பகவானுடைய வழிபாடு, வியாழக்கிழமை நாளில் பிரம்மா வழிபாடு, குருவினுடைய காயத்ரி மந்திரங்கள் சொல்லி நம்ம வந்து வழிபாடு பண்றது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது சிறப்பான பலன்கள் ஏற்படும். ஒவ்வொரு சுய ஜாதகப்படி லக்னப்படி இன்னும் பலன்கள் நிறைய சொல்லலாம். உங்களுடைய சுய ஜாதகத்திற்கு குருவினுடைய பலாபலன் தெரிந்து கொள்ளணும், குரு பயிற்சியினுடைய பலாபலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சிவ மாவீரன் நாடி மற்றும் பரிகார ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம் ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன் இறை பக்தி டிவி அப்படிங்கிறது நம்மளுடைய யூடியூப் சேனல். அஸ்ட்ரோ மாவீரன் அப்படின்னு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஜாதகம் சம்பந்தமான, குரு பயிற்சி சம்பந்தமான, வருட கிரகங்களோட நகர்வு சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசுவோம், தெரிந்து கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு பகவானுடைய அருட்பார்வையும் ஸ்தான பலமும் அனைத்து ராசிக்கும் சிறப்பான வளர்ச்சியையும் சிறப்பான யோகத்தையும் ஏற்படுத்த எல்லாம் வல்ல இறைவனையும் குருவையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.